சாவகச்சேரி நகர சபையின் மாதாந்த அமர்வு சபையின் தவிசாளர் வடிவேல் ஸ்ரீபிரகாஷ் தலைமையில் இன்று இடம்பெற்றது. 26ஆம் ஆண்டு என்னை பொறுத்தவரையில் சொல்ல போனால் ஒரு அபிவிருத்தி ஆண்டாகத்தான் இந்த சபையினுடைய ஆண்டு இருக்கும். அதுக்குரிய அத்தனை விதமான விடயங்களும் சாதகமாக இருக்கின்றது. உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய ஆக்கப்பூர்வமான கருத்துக்களும் அல்லது ஆலோசனைகளும் அந்த அபிவிருத்தியை நோக்கியதாக இந்த வருடம் அமையப்பெறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. உண்மையில் சொல்லப்போனால் இந்த டித்வா புயலால் ஏற்பட்ட அனர்த்தத்துக்கு ஊடாக வந்த நிதியை நாங்கள் திறமையாக கையாண்டு எல்லா வட்டாரத்திலையும் ஒரு நிறைவான வீதி அபிவிருத்தியை செய்திருக்கின்றோம். அதை தவிர்த்து இப்பொழுது கூட எங்களுடைய 2025ஆம் ஆண்டு அபிவிருத்தி ஒதுக்கத்தில் இருக்கின்ற நிதி மிகுதி நிதியில் இன்னும் பல வீதிகளை அபிவிருத்தி செய்வதற்கு நல்ல வாய்ப்புகள் அமைந்திருக்கின்றது. அதுபோல எங்களுக்கு PSDEயால் வந்தது மற்றும் எங்களுடைய கச்சேரி பிரதேச செயலத்துக்களால் வந்த ஒரு பெருநிதியில் வந்து அமைந்திருக்கின்ற பீச் ரோட், இப்படி ஒரு பலத்த வீதியல் அபிவிருத்திக்கான ஒரு கடந்த கால செயற்பாடுகள் உண்மையில் நிறைவாக அமைந்திருக்கின்றதான் என்னுடைய எண்ணம். சபையில் உரையாற்றிய உபதவிசாளர் ஞானப்பிரகாசம் கிஷோர், வடக்கு மாகாண சபை உருவாக்கிய உள்ளூராட்சி மன்ற சட்டங்களுக்கு முரணாக வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் சுற்று நிருபம் ஒன்றை அனுப்பியுள்ளதாக சபையில் குற்றச்சாட்டை முன்வைத்தார். 2025 11ஆம் மாதம் 5ஆம் தேதி வடமாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் ஒரு கடிதம் வந்து தவிசாளருக்கு அனுப்பப்பட்டது. தவிசாளர் செயலாளர் நேற்று தான் தவிசாளருக்கு இந்த கடிதம் தெரியும். இப்படி கடிதங்கள் வந்தால் அது செயலாளர் என்று தனிப்பட்ட பெயர் போட்டு வந்தால் நீங்கள் செயலாளர் பாருங்க. தவிசாளர் செயலாளர் வந்தால் உடனே தவிசாளருக்கு தெரியுங்க. 15ஆம் மாதம் வந்த கடிதம், 5ஆம் தேதி வந்த கடிதம் இப்போ 1ஆம் மாதம் நேற்று 19ஆம் தேதி தான் தவிசாளருக்கே தெரியும். இதில் அவர் ஒரு சுற்று நிர்வாகம் ஒன்றினம் சர்க்குலர் ஒன்றினம் என்னென்ன விளங்கியல அதில் சொல்லப்பட்டிருக்கு என்னென்னா, வணிக நிறுவனங்களுக்கான இசைவு சான்றிதழ், அதாவது குடியிருப்பு சான்றிதழ் COC கேட்டிருக்கிறார். நகரசபை எல்லைக்குள்ள இந்த எல்லை அதிகார எல்லைக்குள்ள காணப்படும் மேற்படி நிறுவனங்களுக்கு வியாபார உரிமம் வழங்குதல் மற்றும் வியாபார வரி அறவிடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் பொழுது குறித்த வணிக நிறுவனங்கள் குடிபுகு சான்றிதழனை பெற்றுக்கொண்டு தொடர்பான ஆவணங்களினை பெற்று பரிசீலித்து குடிபுகு சான்றிதழனை பெற்றுக்கொண்ட நிறுவனங்களுக்கு மட்டும் வியாபார உரிமம் மற்றும் வியாபார வரி அறவிடும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்ற போட்டுள்ளார். அவ்வாறு இல்லாவிட்டால் வியாபார உரிமத்தை ரத்து செய்து சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்வதுடன் தங்களால் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை அறிக்கையிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கட்டட அனுமதி சான்றிதழ், அதாவது குடிபுகு அமைவு சான்றிதழ் புறவணும் என்று சொல்லி மாகாண சபை நியமன துணை விதிகள்ல வந்து அந்த இதுல சொல்லப்படவில்லை. ஆனா இதை மீறி அந்த உள்ளாட்சி ஆணையாளர் என்னன்னு சொன்னால் அவர் இந்த வந்த வர்த்தக மாநில பிரிவு 44 சொல்லப்பட்டிருக்கு. இந்த துணை விதிகள் உள்ளடக்கப்பட்ட யாராயினும் ஒரு ஏற்பாட்டை மீறுவதற்கான அல்லது முடிப்பதற்கான தவறு தொடர்பில் உரிய தத்துவம் கையளிக்கப்பட்டுள்ள நீதிமன்றத்தினால் தவறொன்றுக்கு யாரேனும் ஒருவர் குற்றவாளியாக காணப்படும் எடுத்து இந்த குற்றம் தொடர்பில் 252வது அத்தியாயமான நகர சபைகள் கட்டளை சட்டத்தின் 153ஆம் பிரிவின் 2ஆம் உபபிரிவில் குறிப்பிட்டுள்ள அபராதத்துக்கு ஆளாகுதல் வேண்டும். அத்துடன் இந்த ஏதேனும் தவறொன்று தொடர்பில் உரிய தத்துவம் உள்ள நீதிமன்றத்தினால் தவறொன்றுக்கு யாரேனும் ஒரு குற்றவாளியாக காணப்படும் இடத்து மேலே துணை விதிகளில் குறிப்பிட்டுள்ளவாறு அபராதத்துக்கு உள்ள ஆளாக்கப்பட்ட எவரேனும் ஆளுநர் இதனை மேலும் மீறுமிடத்து அல்லது முடிக்கும் இடத்து மேலே 153ஆம் பிரிவின் 2ஆம் உபபிரிவில் குறிப்பிட்டுள்ள மேலதிக அபராதத்துக்கு உட்படுதல் வேண்டும். அது சொல்லப்படும். இந்த கூறிய இந்த விடயங்களை தவிர வேற ஒன்றும் இதில் கேட்கப்படவில்லை. இந்த விடயங்களை அவர் சமர்ப்பிக்காட்டித்தான் இந்த நீதிமன்ற நடவடிக்கைக்கு செல்லலாம். ஆகவே இது சட்ட ரீதியாக இந்த உள்ளாட்சி ஆணையாளர் அனுப்பின இந்த கடிதம் சட்டத்துக்கு முரணானது. அதுவும் நாங்கள் வடக்கு மாகாண சபை எங்களுடைய அதிகாரங்களை நாங்கள் மாகாண சபை நடைமுறைப்படுத்தணும் என்று சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் உள்ளாட்சி ஆணையாளர் தன்னுடைய தாண்டோனித்தனமாக இப்போ காலத்துக்கு காலம் உள்ளாட்சி ஆணையாளர்கள் மாறுவார்கள், பதவிக்கு வருவார்கள், வந்தோடனே இப்படி ஒரு வேலை எங்களுக்கு கட்டடங்கள் அனுமதி பெற்று கட்டப்பட வேண்டும் என்றாலே இல்லை, மாற்று கருத்தும் இல்லை. COC அல்லது குடிபுகு சான்றிதழ் எடுக்கப்பட வேண்டும் என்றாலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் கடந்த நான் நினைக்கிறேன் எங்கட நகரசபை எல்லைக்கு இருக்கலாம், இல்லது யாழ் மாவட்டத்தில் வடக்கு மாகாணத்தில் எங்கேயாவது இருக்கலாம், கட்டடங்கள்
கடந்த காலங்களில் அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டிருக்கும். குறிப்பாக 2010க்கு பிறகுதான், யுத்தம் நிறைவடைந்ததுக்கு பிறகுதான் அனுமதி பெற்று வியாபார நிலையங்கள் அல்லது கட்டிடங்கள் அமைக்கப்படும். ஆனால் அதற்கு முதல் தொடர்ச்சியாக நான் நினைக்கிறேன், இந்த சகோதரி நகர வர்த்தகர்களை பார்த்தா தெரியும், 50 வருஷத்துக்கு மேல தொடர்ச்சியாக தொழிற்சி கொண்டிருக்கிறோம், 50 வருடத்துக்கு மேல உரிமம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆகவே தொடர்ச்சியாக பெற்றுக்கொண்டு வந்தார்கள். இந்த முறை நான் நேற்று கேட்கிறேன், கிட்டத்தட்ட 35 வரைக்கான விண்ணப்பதாரிகளை திருப்பி அனுப்பியிருக்கிறோம், விண்ணப்ப படிவத்தை பெற்றுட்டு சிஓசியை கொண்டு வான்னு சொல்லி. ஆகவே எங்களுக்கு மட்டுமில்லை, வடக்கு மாகாணத்தில் இருக்கிற எல்லா உள்ளாட்சி மன்றங்களுக்கும் இது எதிரான ஒரு நடவடிக்கை. இந்த வடக்கு மாகாண சபை வெளியிட்ட இந்த அதிவிசேட வர்த்தமானியை மீறி அவர் இந்த உரிமத்தை ரத்து செய்து சட்ட ரீதியான நடவடிக்கையை மேற்கொள்வாறு உள்ளாட்சி ஆணையம் கோர முடியாது. ஆகவே ஒரு சட்ட முரணான இந்த கடிதம், இந்த கடிதத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்க உடனடியாக உள்ளாட்சி ஆணையாளருக்கு நீங்க அறியுங்க, இந்த இப்படியான கடிதங்கள் எங்களுக்கு தேவையில்லை, என்ன சட்டம் சொல்றதோ அதைத்தான் நாங்கள் செய்வோம். ஆகவே இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள், அது நாங்கள் அதிகாரிகளோடு நாங்கள் முரண்படையில்லை. என்னென்னு சொன்னால் இப்படியான பிழையான வழிநடத்தினால எங்களுடைய வியாபாரிகள் பாதிக்கப்படுகிறோம். ஆகவே நாங்கள் இன்றைக்கு ஒரு இதுல நாங்கள் இந்த விஷயத்தை நான் கொண்டு வந்தேன்னு சொன்னா, இன்றைக்கு பெட்ரோல் செட்டா இருக்கிறார் உதாரணத்துக்கு, அது ஒரு பெட்ரோல் செட் என்ன சொல்றது அனுமதி இல்லாம நடத்த முடியுமா? இல்ல, உரிய அனுமதிகளை பெற்று தான் ஒரு பெட்ரோல் நிலையம் நடத்தப்பட்டிருக்கணும். அதற்கு இந்த வியாபார வரி பணத்தை சான்றுகளை மீற புதுப்பிக்க சிஓசியை கேட்கிறீங்க. சிஓசி இருந்து அந்த நிலையமே ஆரம்பிக்கப்பட்டு, அதே போல எங்க நகரில் இருக்கக்கூடிய எந்த வர்த்தக நிலையம் என்றாலும் தொடர்ச்சியாக சட்ட ரீதியாக அனுமதி பெற்றுத்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே இதுவரைக்கும் அல்ல, இனி இதுக்கு பிறகு 2026க்கு பிறகு புதுசாக வியாபார நிலையத்துக்கான அனுமதி பெறுகின்ற பொழுதும் கூட இந்த சிஓசி குடிபுகு அமைவு சான்றிதழை கேட்க முடியாது என்ற ஒரு தீர்மானத்தை நாங்கள் எடுக்கிறோம். உள்ளாட்சி ஆணையாளருக்கு உடனே அனுப்புங்க, இது சட்டத்துக்கு முரணான ஒரு செயல், இதை நாங்கள் நடைமுறைப்படுத்த இயலாது, அப்படியே நடைமுறைப்படுத்தினால் நாங்கள் அவரை நீதிமன்றத்தில் தான் சந்திப்போம் என்று சொல்லி இந்த நடைமுறையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. உடனே இந்தியிலிருந்து நீங்க பழைய முறையில அந்த வியாபார உரிமை பத்திரம் வழங்குற நடவடிக்கையை சபை முன்னெடுக்கணும் என்று இந்த இடத்துல மிக தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த இதை நாங்கள் மட்டுமில்லை, இது நான் கதைக்கிறது எங்களுக்கு மட்டுமில்லை, வடக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உள்ளாட்சி மன்றமும் இது நேற்று தான் எங்களுக்கு தவிசாலைக்கு தெரியும்னு சொன்னால் நான் சில கோவப்படுவேன். இந்த கடிதத்தை நீங்க தவிசாலைக்கு தெரியாம மறைச்சு வச்சிருக்கீங்கன்னா இது என்ன திட்டமிட்டு ஆணையாளர் சேவாளர் கூட தன்னுடைய அதிகாரத்தை இந்த நிலைநாட்ட பார்க்கிறார் என்ற ஒரு சந்தேகம் கூட இருக்கிறது. நீங்கள் இந்த கடிதத்தை தவிசாலைக்கு வந்தாண்டு 11ஆம் மாதம் 5ஆம் தேதி வந்திருக்கு, நேற்று 1ஆம் மாதம் 2 மாதத்துக்கு பிறகு இந்த கடிதம் போயிருக்கு. அப்ப இந்த திட்டமிட்ட ரீதியில உள்ளாட்சி ஆணையாளர் ஒவ்வொரு உள்ளாட்சி மன்றங்களுடைய செயலாளர்கள் ஊடாக திட்டமிட்டு தன்னுடைய அதிகாரத்தை இந்த உள்ளாட்சி மன்றங்கள்ல மக்களாக தெரிவு செய்யப்பட்ட உள்ளாட்சி மன்றங்கள்ல செலுத்துற ஒரு அப்பட்டமான மோசடியான செயல் தான் நான் பார்க்கிறேன். செயலாளர் நீங்க பதில் சொல்லுங்க, நீங்கள் நேற்று தான் இந்த கடிதம் உங்களுக்கு முன்னால் கேட்டு தவிசாலைக்கு தெரியாது. ஆகவே இப்படியான வேலைகளை தயவு செய்ய வேண்டாம், செய்யறதுக்கு நாங்கள் ஒருபோதும் நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம் என்று நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். நன்றி. இது தொடர்பான இது வந்து நீங்க மற்றவர்களுக்கு ஏற்கனவே அறிவிச்சிட்டீர்கள் தானே, அப்ப தவிசாளருக்கு தெரியப்படுத்தல தவறுதலா நடந்தது என்னென்னா நான் வளமையா எல்லாருக்கும் சேருக்கு தெரியும், தவிசாளர் தான் நாங்கள் அந்தந்த பிராஞ்சிகளுக்கு போடப்படுறது வளமையான இதுதான் ப்ரொசீஜர். சிலதுகள் நான் கவனிக்காமல் சிலதுகளை அந்தந்த பிராஞ்சிகளுக்கு போடப்பட்டதுல ஒரு லெட்டரா இது இருக்கலாம்.